அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குவைத் தீ விபத்தில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கருப்பணன் ராமு உயிரிழந்ததாக முன்னமே தகவலானது வெளியாகியிருந்தது. அது குறித்தான விவரங்களை அவருடைய குடும்பத்தினர் உறுதி செய்திருந்த நிலையில் குவைத் தீ விபத்தில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கருப்பணன் ராமு என்பவர் உயிரிழந்திருக்கிறார். அவரது உடலை மீட்டு சொந்த ஊர் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்களது உறவினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது குறித்து விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ். கிட்டத்தட்ட 40 இந்தியர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த தீ விபத்தில் தமிழர்கள் இதுவரை எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள்? தற்பொழுது கருப்பணன் ராமு குடும்பத்தினர் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கும் கோரிக்கைகள் என்னென்ன? விரிவான விவரங்கள். நிச்சயமாக குவைத் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீ விபத்தில் இந்தியர்கள் 40 பேரும், குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த 4 பேர் இறந்திருப்பதாக உறுதியான தகவலானது கிடைத்திருப்பது நாடு முழுவதும் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழலில் ராமநாதபுரம் மாவட்டம் தென்னவனூர் பகுதியைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு என்பவரும் அந்த தீ விபத்தில் உயிரிழந்திருப்பதாக காலையிலேயே பெரும் துயர செய்தியானது அந்த குடும்பத்தாருக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கருப்பண்ணன் ராமு ராமநாதபுரம் மாவட்டம் போவலூர் பகுதியில் இருந்து அந்த குவைத் நாட்டில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டிற்கு மேலாளராக பணிபுரிவதற்காக கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்று தொடர்ச்சியாக ஒரே இடத்தில் பணி செய்து வருவதாக கூறப்படுகிறது. மிகவும் வறிய நிலையில் இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய குடும்ப சூழல் காரணமாக அங்கு சென்று பணி செய்து வரக்கூடிய நிலையில் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து அவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த கட்டிட பகுதியில் தான் தீ விபத்தானது நடந்ததாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக உயிரிழந்த நபர்களில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமுவும் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவலானது காலையிலேயே கிடைத்திருக்கக்கூடிய சூழலில் தன்னுடைய தந்தையின் உடலை எப்படியாவது மீட்டு தர வேண்டும், அவரை உயிருடன் தான் பார்ப்பதற்கு இயலாது, எனவே உடலையாவது தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் பார்க்கும்படி பெற்றுத்தர மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது மகன் கண்ணீர் மல்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அதே போல இந்த ராமநாதபுரம் மாவட்டம் தென்னவனூர் பகுதியைச் சேர்ந்த அவர் தற்பொழுது பட்டினங்காத்தான் பகுதியில் வசிக்கக்கூடிய சூழலில் அந்த பகுதி முழுவதும் அவருடைய உறவினர்கள் மற்றும் உற்றார் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் குவிந்து வருகின்றனர். தன்னுடைய உறவினர்களே உடலை மீட்டு தருவதோடு 25 ஆண்டுகளுக்கு மேலாக அவரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இந்த குடும்பத்திற்கு மத்திய மாநில அரசுகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளி ஒருவர் குவைத்தில் தீ விபத்தில் உயிரிழந்த சம்பவம் மாவட்டம் முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவருடைய உடலை மீட்டு தருவதோடு உரிய நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும் என உறவினர்களும் இப்பகுதி மக்களும் சோகத்தோடு கண்ணீரோடும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அவங்க குவைத்தில் இருக்காங்க, 26 வருஷமாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு விஷா முடிஞ்சு ஊருக்கு வராது தான் இருந்துச்சு. அவங்களுக்கு இந்த நேற்று காலையில் 4:30 போல் ஒரு போர் சம்பவம் நடந்துச்சு. அதில் என்னாச்சு ஏதாச்சுன்னு நேற்று வரை தெரியல. இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரை தான் காப்பாற்ற முடியல, உடலையாச்சும் எங்கள்கிட்ட சேர்க்கிறத மத்திய அரசு மாநில அரசு கேட்டு கொண்டுக்கிறேன். வேறு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அரசு? வாழ்வாதாரத்துக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணும் மத்திய அரசு மாநில அரசு கேட்டுக்கிறேன். உடலை கொண்டு வந்து எங்கள்கிட்ட சேர்க்கணும், அவர் முன்சியனாக பார்க்கணும். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.